Hello friends, welcome to our channel. நாலொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். காய்கள்ல ராஜாவான அரசாணிக்காயை வச்சு டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி தாங்க செய்ய போறோம் இன்னைக்கு. முதல்ல அடுப்புல ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் அதுல ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம அரசாணிக்காயை சேர்த்திக்கலாங்க. அரசாணிக்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். தோலோட சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அரசாணிக்காய் வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த காயை நீங்கள் ரெகுலராக சமையலில் சேர்த்திக்கிங்க. ஏன்னா விட்டமின் ஏ, சி அண்ட் இ எல்லா சத்துக்களும் ஒன்றா அடங்கி இருக்கிற ஒரு காய் இது. நம்ம உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய காய் இதுங்க. இன்கேஸ் இந்த காயோட டேஸ்ட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களால நம்ம சட்னியில் அரசாணிக்காய் சேர்த்திருக்கோன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணது இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் காயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட நறுக்கிய தக்காளியை சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 2 வரமிளகா சேர்த்திக்கலாம். நாலு பல் பூண்டு இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. கடைசியாக தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் சேர்த்தி ரொம்ப வதக்க வேண்டாங்க. ஒரு கிளறு விட்டால் போதும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வதக்கின எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நைஸாக அரைக்க வேண்டாங்க. கொரகொரப்பாக இருந்தால் தான் சட்னி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி அரைச்சி ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபனுக்கு நான் பனியாரம் செஞ்சேங்க. அதுக்கு மேட்சாக அரசாணிக்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இந்த சட்னி இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.